ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடிச்செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓல்டு ஜிஎஸ்டிக்கும் இப்போ நியூவாக போடுறாங்களே இந்த ஜிஎஸ்டிக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு பவுன் வாங்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ ஜிஎஸ்டி வந்து கட்டணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3% பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்டி. இதே வந்து செய்கூலிக்கு பார்த்திங்க அப்படின்னா 5% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கால்குலேஷன் வந்து பார்ப்போம். இன்றைக்கி ஒரு கிராம் பார்த்திங்க அப்படின்னா 9945 ரூபா வந்து இருக்குது. இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடிச்செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் பழைய கால்குலேஷன் வச்சு போட்டேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி ரேட்டுக்கு வாங்கினீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு பவுன் வாங்குறீங்க, எதாவது இருக்கட்டும், தோடு, செயின், நெக்லஸ் எதுனாலுமே இருக்கட்டும், ஒரு பவுன் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ தங்க விலை பார்த்திங்க அப்படின்னா 8 கிராம் இன்ட்டு 9945 ரூபா இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா தங்கத்துக்கு மட்டும் 79,560 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. மேக்கிங் சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10% வந்து போடுறாங்க. மேக்கிங் சார்ஜு சில கடையில் வந்து சேதாரம், ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டுமே சேர்த்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம மேக்கிங் சார்ஜ் மட்டும் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 79,560 ரூபா இன்ட்டு 10% போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 7,956 ரூபா வந்து நம்ம வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ கரண்டில் இந்த கால்குலேஷன் தான் இனிமேல் போடுவாங்க. இப்போ ஜிஎஸ்டி கால்குலேஷன் எப்படி போடுறாங்க அப்படின்னா தங்க விலை பார்த்திங்க அப்படின்னா 3% அப்படின்ட்டு அப்போ 7,960 ரூபா இன்ட்டு 3% ஜிஎஸ்டி. இது வந்து தங்கத்துக்கு மட்டும். அப்போ நம்ம தங்கத்துக்கு மட்டும் எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணுறோம் அப்படின்னா 2,387 ரூபா வந்து நம்ம பே பண்ணுறோம். இதே மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 5% வந்து போட்டிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 7,956 ரூபா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு 5% ஜிஎஸ்டி அப்படின்னா 398 ரூபா வந்து வருது. இப்போ இந்த தங்கத்துக்குள்ள ஜிஎஸ்டியும் இல்லை மேக்கிங் சார்ஜ் உள்ள ஜிஎஸ்டியும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 2,387 ரூபா ப்ளஸ்ஸு 398 ரூபா வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 2,785 ரூபா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. எதுக்கு ஜிஎஸ்டி மட்டும். இப்போ டோட்டல் அமௌண்ட்டாக எவ்வளோ அப்படின்னா தங்கத்தோட விலை எவ்வளோ 7,960 ரூபா. அப்புறம் வேஸ்டேஜ் எவ்வளோ 7,956 ரூபா. அப்புறம் ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டையுமே வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 2,785 ரூபா. இந்த மூணையும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 90,301 ரூபா வந்து நம்ம ஒரு பவுன் தங்கத்துக்கு மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் தான் வந்து நமக்கு கால்குலேஷன் வந்து போடுவாங்க. இந்த தங்கத்துக்கு தனியாக வந்து போடுவாங்க. இப்போ மேக்கிங் சார்ஜுக்கு வந்து தனியாக வந்து 5%, இதுக்கு 3% வந்து போடுவாங்க. மொத்தமாக இந்த ரெண்டையும் வந்து ஜிஎஸ்டி மட்டும் கூட்டிட்டு அப்புறம் டோட்டலாக இந்த தங்கத்தோடது அப்புறம் மேக்கிங் சார்ஜு அப்புறம் இந்த ரெண்டுக்கும் உள்ள ஜிஎஸ்டி தனித்தனியாக வந்து போடுறாங்க. இதை ஏன் போடுறாங்க அப்படின்னா வந்து ஸ்டாப்பில் வந்து ஒவ்வொரு ஜுவல்லரிக்குமே வந்து ஒவ்வொரு வேஸ்டேஜ் வந்து சொல்லுவாங்க. 5% 10%ன்னு மாறிக்கிட்டே இருக்கும் வேஸ்டேஜே. அது வந்து அந்த வேஸ்டேஜை வந்து நமக்கு கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து இதுக்குமே வந்து ஜிஎஸ்டி வந்து போடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. இப்போ 25%, 20% உள்ளதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 15%, 10%க்கு வந்து மேக்ஸிமம் வந்து வந்துடும். ஸோ இதில் நமக்கு ஒரு ப்ளஸ் தான் இருக்குது. ஏன்னா 10% இப்போ நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது வந்து இன்னும் 8, 7 ஸோ இந்த மாதிரி கூட நமக்கு வாங்க முடியும். இதே வந்து எப்படி ஓல்டு கால்குலேஷன் பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தோட விலை பார்த்திங்க அப்படின்னா 8 கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா அதே கோல்டு ரேட்டுக்கே போடுவோம். எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்றதை பார்ப்போம். 9,945 ரூபா அப்படின்னா 79,560 ரூபா வருது. மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஷாப்லேயும் வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சில ஷாப்பில் வந்து வேஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, சில ஷாப்பில் வந்து மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 10% அதில் சொன்ன மாதிரியே இதுலேயுமே வந்து 10%ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 79,560 ரூபா இன்ட்டு 10%ன்னு போட்டோம் அப்படின்னா ஸோ 7,956 ரூபா வந்து நமக்கு வருது. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை ரெண்டையுமே வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுவோமா, தங்கத்தோட விலையும் வேஸ்டேஜ் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 87,516 ரூபா. இந்த அமௌண்ட்டை தான் நம்ம ஜிஎஸ்டி மொத்த அமௌண்ட்டை தான் நம்ம ஜிஎஸ்டி வந்து 3% வந்து போடும். அப்படி இந்த 87,516 ரூபா வந்து நம்ம ஜிஎஸ்டி போட்டோம் 3% அப்படின்னா 2,625 ரூபா வருது. அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 87,511 ப்ளஸ் பண்ணுவோம் ஜிஎஸ்டியை. அப்போ 2,625 ரூபா வந்து வருது.
பழைய கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா 90,141 ரூபா வந்து நம்ம பழையபடி நம்ம பே பண்ணுவோம் 3% ஜிஎஸ்டி வந்து இருக்கும்போது. இப்போ நம்ம ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்ப்போமா. இப்போ கால்குலேஷன் ஜிஎஸ்டி 3%, செய்கூலிக்கு 5% பே பண்ணோம் அப்படின்னா 90,301 ரூபா. இதே பழைய கால்குலேஷன் படி பார்த்திங்க அப்படின்னா 90,141 ரூபா. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 160 ரூபா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நினைப்பீங்க நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பே பண்ணுறோமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதை தான் இந்த 10% இப்போ நான் அந்த ஜுவல்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இவங்க மேக்ஸிமம் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. 8%, 7% வந்து கம்மி பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த 10% வந்து பே பண்ண வேண்டியது இருக்காது. இந்த 25%லாம் போகிறாங்களோ அவங்களாம் வந்து பாதியாக வந்து குறைச்சிருவாங்க. இது வந்து நீங்கள் ரெடி காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா தான் நம்ம வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜெலாம் வந்து பே பண்ணுவோம். இதே நகைச்சீட்டு போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜெலாம் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்கும். ஜிஎஸ்டி சம் கடையில் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஜிஎஸ்டி மட்டும் தான் பே பண்ணி வாங்கும்போது ஜிஎஸ்டி ஆஃபீஷியல் வந்து அது 3% தான். ஸோ இதையுமே வந்து கேட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து நம்ம 5% வந்து பே பண்ணணுமா அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஸோ ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 3%. இது வந்து ரெடி காசு கொடுத்து வாங்குகிறோம், உங்களுக்கு ஆஃபர் டைமில் வாங்குகிறோம், வேஸ்டேஜ் வந்து பே பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா தான் இது வந்து இந்த கால்குலேஷன் வந்து யூஸ் ஆகும். எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதிகப்படியான வேஸ்டேஜ் வந்து ஷாப்பில் வந்து போடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. இதே உங்கள்கிட்ட வந்து ஒரு பழைய நகையை வந்து நீங்கள் கொடுத்துட்டு புதுசாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா பழைய நகை வந்து 60,000க்கு போகுது அப்படின்னா மீதி பார்த்திங்க அப்படின்னா மீதி 30,000 தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ பழசு வந்து 30,000க்கு போகுது, நம்ம புதுசாக எடுக்கும் போது நகை வந்து 60,000 வருது அப்படின்னா மீதி வந்து நம்ம 30,000 மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 30,000க்கு 3% தங்கத்துக்குள்ளே விலை போட்டிங்க அப்படின்னா 900 ரூபா வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்கிங் சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா 5% போகும்போது நமக்கு 250 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்த ஜிஎஸ்டின்னு பார்த்திங்க அப்படின்னா 1,150 ரூபா. இப்போ மொத்த ஜிஎஸ்டி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 1,150 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ நம்ம ஒரு நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பில் டீட்டெயிலில் வந்து எழுதியிருப்பாங்க. கோல்டோட வேல்யூ, மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ போடுறோம், ஜிஎஸ்டி எல்லாமே வந்து இனிமேல் வந்து நல்லா கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்குன்னா சிலர் வந்து பேங்க்கில் வந்து பில்லு வந்து தரமாட்டாங்க.